நம்முடைய ஜெபம் நம்மை புதுப்பிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் இயேசுவை போல நம்மை மாற்ற வேண்டும். திருவிவிலியத்தில் இருக்கின்ற நிறைய ஜெபங்கள், மிகப்பெரிய ஜெபம், நீண்ட ஜெபம் அப்படின்னா குறிப்பேட்டு நூல் 2வது நூல் 6ஆம் அதிகாரம் சாலமோனுடைய ஜெபம், மிகப்பெரிய ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், திருப்பாடல்கள், இவைகள் எல்லாம் நாம் பார்ப்போம். இந்த ஜெபங்கள் எல்லாமே அவர்களுடைய வாழ்வை உற்று பார்க்க வைக்கும். நான் யாராக இருக்கிறேன், எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, ஆண்டுடைய பேர் அன்பிற்கு நான் பிரமாணிக்கமாக இருக்கின்றேனா, உண்மையிலேயே என்னுடைய பார்வையும் பேச்சும் இறைவனுடைய இரக்கத்தை, அன்பை பிரதிபலிக்கின்றதா என்பதை தான் மையப்படுத்தி இருக்கும். பரிசேயருடைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர், நான் அவங்கள போலலாம் இல்லை, நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறார். வானத்தை அன்னார்ந்து பார்க்க கூட துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, கடவுளே பாவியாக என் மீது இறங்கி எறணும். தாழ்ச்சி தான் ஜெபம். ஹியூமிலிட்டி இஸ் பிரேயர். இந்த தாழ்ச்சி கணவரோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, அப்பா அம்மாவோடு, மாமனார் மாமியாரோடு செயலில் வெளிப்படும். The best prayer is humility என்று சொல்வார்கள். யாரிடம் தாழ்ச்சி இருக்கின்றதோ அவர்கள் இறைவனை மகிமைப்படுத்துகின்றார்கள், அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். இறைவனை மகிமைப்படுத்துவதும் அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதும், இறைவனை மகிமைப்படுத்துவதும் அடுத்தவருடைய தேவையை சந்திப்பதும், இறைவனை மகிமைப்படுத்துவதும் அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்பதும் தான் ஜெபம். நம்ம யோசித்து பார்ப்போம். உண்மையில் நான் ஜெபிக்கிறேனா? அந்த ஜெபம் என்னை தாழ்ச்சி உள்ளவளாக மாற்றி இருக்கின்றதா? என்னுடைய இருத்தலும் என்னுடைய செயல்பாடுகளும் நான் ஜெப வீரன் என்பதை வெளிப்படுத்துகின்றதா? நேரம் இருக்கின்ற பொழுது இந்த நாளிலே குறிப்பேற்று நூல் 2வது நூல் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம். திருப்பாடல் 51 நாம் ஜெபிப்போம். ஆமென்.